நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மனோகர். பழம்பெரும் ஆலய தரிசன வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் கைலாசநாதர் கோவில், காஞ்சிபுரம். இக்கோயிலை பற்றி முழு தகவலை தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்புவார் அவர் நாவினவிற்றினால் வம்பு நான்மலர் வார்மது ஒப்பது. செம்புனார் திலகம் உலகுக்கலாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாய பதிகத்தில் திரு ஞானசம்பந்தர் அருளியது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவார வைப்புத் தலமாகும். அமைவிடம் பல்லவ நாட்டின் பண்டைய தலைநகரம் என்ற சிறப்பை பெற்ற காஞ்சிபுரம் சென்னையில் இருந்து சுமார் 83 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் நகர மத்தியிலிருந்து ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பெரிய காஞ்சிபுரம் புத்தேரி தெரு வழியாக சென்று சற்று தொலைவில் உள்ள இக்கோயிலை அடையலாம். வரலாற்று பின்னணி. தென்னிந்திய கட்டிடக்கலை வரலாற்றில் நீடித்திருக்கக்கூடிய கட்டிடங்களாக கற்கோயில்களை அமைத்து தென்னிந்திய கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு உத்வேகம் கொடுத்தது பல்லவர்கள். தொடக்கத்தில் குடைவரைகளையும் பின்னர் ஒற்றை கற்றளிகளையும் அமைத்த இவர்கள் தொடர்ந்து கட்டுமான கோயில்களை அமைப்பதிலும் முன்னோடிகளாக அமைந்தார்கள். இக்கோயில் கிபி 700ஆம் ஆண்டளவில் ராஜசிம்மனால் கட்டத் தொடங்கப்பட்டது. இங்கே அமைந்துள்ள பலகால கட்டடங்களையும் சேர்ந்த கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். இக்கோயில் தென்னிந்திய கட்டிடக்கலையின் ஆரம்ப காலகட்டத்துக்குரிய திருப்பு முனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது காஞ்சிபுரத்தில் உள்ள மிக பழமையான மிக்க கோயிலாகும். இதை கல்வெட்டுக்கள் ராஜசிம்மேஸ்வரம் என கூறுகின்றன. தொடக்கத்தில் இக்கோயில் விமானத்துடன் கூடிய கருவறையையும் அதற்கு முன்பக்கம் தூண்களுடன் கூடிய ஒரு மண்டபத்தையும் கொண்டிருந்தது. இவ்விரு கட்டிடங்களும் உயர்ந்த சுற்று மதிலால் சூழப்பட்டிருந்தன. கட்டுமான கோயில்கள் கட்டும் தொழில் நுட்பம் பல்லவ மன்னனான ராஜசிம்மனால் கட்டப்பட்ட மாமல்லபுரம் கடற்கரை கோயிலில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட கோயிலாகும். இதைத் தொடர்ந்து கட்டப்பட்ட இக்கோயில் சிற்பக்கலை அழகு வாய்ந்ததாகும். தான் மட்டுமின்றி தன் மகனையும் தன் மனைவியையும் கூட இந்த கட்டிடப் பணியில் ராஜசிம்மன் ஈடுபடுத்தியுள்ளார். கிபி 14ஆம் நூற்றாண்டளவில் விஜயநகர பேரரசின் காலத்தில் இக்கோயில் மீண்டும் சிறப்பு பெற்றது. சொல்லும் பொருளுமே தூத்திரியும் நெய்யுமா நல் இடுங்கில் என்னுடைய நாவாகச் சொல்லறிய
வெண்பா விளக்காவியன் கைலை மேலிருந்த பெண்பாகற்கு ஏற்றினேன் பெற்று. கைலை பாதி காலத்து பாதி பதிகத்தில் அருளியவர் நக்கீரத் தேவனார். கட்டிட அமைப்பு. காஞ்சிபுரம் நகரத்தின் மேல்கோடியில் அமைந்துள்ள இந்த கோவிலை நெருங்கும் போது ஓர் அழகிய கந்தர்வ விமானம் தரையில் இறங்கி நிற்கிறதோ என்று பிரமிப்பினை உணர முடியும். பூவுலகில் கைலாசம் என்று இக்கோயில் அழைக்கப்படுகிறது. இக்கோயில் வெளிச்சுற்று, உள்சுற்று, மூலவர், கட்டடப்பகுதி என்ற 3 பகுதிகளாக கொண்டு அமைந்துள்ளது. விமானம். இறைவனது கருவறை மீதுள்ள விமானம் அதிட்டானம் முதல் உச்சிப்பகுதி வரை கல்லாலானது. அழகுமிக்க தோற்றத்தை கொண்டுள்ளது. பிற்காலத்தில் தமிழகத்தில் எழுந்த விமானங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இது விளங்கிற்று. மாமல்லபுரத்தில் உள்ள தர்மராஜ ரதத்தை போன்ற உச்சிப்பகுதியை இவ்விமானம் கொண்டுள்ளது. துணை கோயில்கள். பிரதான கோயிலை சுற்றி பல சிறு துணை கோயில்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் அழகிய சிறு விமானத்தை கொண்டுள்ளன. வாயிலில் அமைந்துள்ள கோயில் ராஜசிம்மனுடைய பட்டத்தரசி ரங்கபாதகை என்பவரால் கட்டப்பட்டதாகும். சுற்றியுள்ள 58 சிறு கோயில்களில் ஒரு சிவனின் சம்கார மூர்த்திகளையும் மற்றொரு புறம் அனுக்கிரக மூர்த்திகளையும் காண முடியும். இக்கோயிலின் முகப்பில் ராஜசிம்மனின் மகன் 3ஆம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட சிறு கோயில் உள்ளது. இதை மகேந்திரவர்மேஸ்வர கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. அடைந்து உய்மென் அம்மானை ஆவி தன்னை குடைந்து உண்ண எண்ணிய வெங்கூற்று அங்கு அடைந்துனும் கண்ணுலே பார்க்கும் பொழுது கைலாயத்து அண்ணலே கண்டீர் அரண். கைலை பாதி காலத்து பாதி பதிகத்தில் அருளியவர் நக்கீரத் தேவனார். புனர்ஜனனி. கருவறையில் மூலவர் 16 பட்டைகளுடன் லிங்க திருமணியாக உள்ளார். கருவறையை சுற்றி அமைந்துள்ள குறுகிய திருச்சுற்று புனர்ஜனனி என்று அழைக்கப்படுகிறது. அதன் உள் மற்றும் வெளிவாயில்கள் குறுகலாக இருந்து தரையில் படுத்தபடியே ஊர்ந்து சென்று மீளும் பொழுது புனர்ஜென்மம் எடுத்த நினைவு மேலோங்கி நிற்கும். இதனை சுற்றி வந்தால் மறுபிறவி இல்லை என்று பொருளாகும். மூலவர் சன்னதி கிழக்கு பார்த்த நிலையில் உள்ளது. பல்லவர் கால ஓவியங்கள். பிரதான கோவிலும் அதை சுற்றியுள்ள துணை கோயில்களிலும் சுமார் 1300 வருடங்களுக்கு மேற்பட்ட பல்லவர் கால ஓவியங்கள் உள்ளன. இவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்று சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவே கந்தர் உள்ள காட்சியாகும். கிபி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் குமாரகம்பனர் காலத்தில் பல்லவர் ஓவியங்கள் மீது புதிய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இவை 2 அடுக்கு ஓவியங்கள் எனப்படுகின்றன.
பட்டடக்கல். இரண்டாம் விக்ரமாதித்தன் என்ற சாளுக்கிய மன்னன் பல்லவர்களை வென்று காஞ்சியை பிடித்த பொழுது காஞ்சி நகரின் சிறந்த கலைஞர்களை கர்நாடகாவில் உள்ள பட்டடக்கலுக்கு கொண்டு சென்றார். அங்கு விருப்பாட்சா கோயிலை கட்டினார். அரசி லோகமாதேவியின் தெய்வமான விருப்பாட்சாவை அங்கு அமைத்தார். அக்கோயில் கைலாசநாதர் கோயிலுக்கும் அதை கட்டிய ராஜசிம்மனுக்கும் அவருடைய எதிரி உருவாக்கிய நினைவு சின்னமாக எப்போதும் திகழ்கிறது. அக்கோயில் லோகமாதேவீசபுரம் என்றும் விருப்பார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. விழாக்கள். தொல்பொருள் ஆய்வுத்துறையின் நிர்வாகத்தில் உள்ள இக்கோயில் தினசரி வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மகா சிவராத்திரி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இக்கோயில் தினமும் காலை 8:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். இத்திருக்கோவிலுக்கு தாங்கள் வந்திருந்து கைலாசநாதரை தரிசனம் செய்து அவர் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள்.
மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.